Hi 12th பசங்களா, இந்த வீடியோல நம்ம செகண்ட் போம் தான் ஆரம்பிக்க போறோம், த கேசுவரினா ட்ரீ. ஸோ இது வந்து என்னன்னா, நம்ம தமிழ்ல சவுக்கு மரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மரத்தை பத்தின ஒரு கதை தான். ஸோ ஆத்தர் வந்து சின்ன வயசுல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இந்த மரத்துக்கு கீழெல்லாம் விளையாடி இருக்காரு. அப்படிப்பட்ட மரத்தை திரும்பவும் இவர் பார்க்கும்போது அவருக்கு என்னென்ன மாதிரி ஞாபகங்கள்லாம் வருது அப்படிங்கிறத பத்தியும், பிளஸ் இந்த மரத்து மேல அவருக்கு எவ்வளவு அன்பு இருக்கு அப்படிங்கிறத பத்தியும் தான் இந்த போம்ல ஃபுல்லா சொல்லியிருக்காங்க. அந்த மரத்தோட அப்பியரன்ஸ் எப்படி இருந்தது, இது எல்லாமே வந்து இந்த போம்ல டோரோ டக்ட் அப்படிங்கிற ஒரு போயட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. போலாமா? வெல்கம் டு வேதாந்தோ. திஸ் இஸ் ஆஷா மேம் ஹியர். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு கண்டிப்பாக நான் இந்த வீடியோவை ஒரு லைக் போட்டுட்டு, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வேதாந்தோ 11th 12th ஸ்டேட் போர்ட் நீட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ இது ரொம்ப பெரிய போம் தான், கரெக்டு தான், பட் ஸ்டில் ரொம்ப ஈஸியாக தான்டா இருக்கும். நான் உனக்கு லைன் பை லைனாக என்ன மீனிங் அப்படிங்கிறத சொல்கிறேன். Like a huge python winding round and round. ஹியூஜ் பைத்தான் அப்படிங்கிறது ஒரு ஸ்னேக் இல்லையா? பைத்தானுங்கிறது இட் இஸ் அ டைப் ஆஃப் ஸ்னேக். ஒரு மலைப்பாம்பு மாதிரி ரொம்ப குண்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த பைத்தான். அது எப்படி ஒருத்தனை சுற்றி இருக்குமோ, ஒருத்தனை அட்டாக் பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த மனுஷனை சுற்றி இதை வந்து புரண்டுரும். அதே மாதிரி தான் ஒரு மரம் இருக்கு, கேசுவரினா ட்ரீ இருக்கு, அதை சுற்றியும் ஒரு க்ரீப்பர் வந்து இருக்கு. சரியா? க்ரீப்பர்னா அந்த அவரைக்காய் செடியெல்லாம் என்ன பண்ணும், ஏற்கனவே ஒரு மரம் ஏதாவது பக்கத்துல இருக்குன்னா அதை சுற்றி வளர ஆரம்பிக்கும் இல்லையா? அப்படிதான் ஏற்கனவே ஒரு சவுக்கு மரம் கேசுவரினா ட்ரீ ஒரு இடத்துல இருக்கு, அதை சுற்றியும் ஒரு க்ரீப்பர் வளருது. அந்த க்ரீப்பர் வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்கான், பாம்பு மாதிரி இருக்கான், பைத்தான் மாதிரி சுற்றி வளர்ந்துருக்கான். லைக் அ ஹியூஜ் பைத்தான் வைண்டிங் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் ரக்டு ட்ரங்க். ரக்டு ட்ரங்க்னா அந்த பெரிய சவுக்கு மரம் கேசுவரினா ட்ரீ இருக்கு இல்லையா, அதோட அந்த மரப்பட்டை நல்லாவே குண்டா இருக்கும். அந்த ஸ்டெம் வந்து பார்க்கறதுக்கு குண்டா ரக்கடா இருக்கும். அதை சுற்றியும் இது வளருது. இன்டெண்டட் டீப் வித் ஸ்கார்ஸ். ஸோ இந்த பனைமரம், தேங்காய் மரம், தென்னை மரம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு அங்கங்கே தழும்பு மாதிரி இருக்கும். அந்த தழும்பு என்னன்னா, அந்த மரம் சின்னதுலேருந்து பெருசாகும் போது எங்கெல்லாம் எனக்கு பிரான்ச்சஸ் இருந்ததோ அந்த மட்டை விழுகக்கூடிய இடம் ஃபுல்லாகவே தழும்பாக மாறிடும். அந்த மரம் இப்போ பெருசாக வளர்ந்து நிற்கும் போது, ஓ சின்ன வயசுல இங்கெல்லாம் மட்டை இருந்திருக்கு, விழுந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். பிரான்ச்சஸ் இருந்திருக்குங்கிறது நல்லாவே தழும்பு மாதிரி தெரியும். அதே தழும்புகள் எனக்கு இந்த சவுக்கு மரத்துலையும் பார்க்க முடியுது. அப் டு இட்ஸ் வெரி சம்மட் நியர் த ஸ்டார்ஸ். சம்மட் அப்படிங்கிறது ஒரு சும்மா மீட்டிங் மாதிரி. இப்போ இந்தியா, சைனா இந்த மாதிரி நிறைய நாடுகள்லாம் ஒரு சில சம்மட்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுல பெரிய லீடர்ஸ் எல்லாம் போயிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு ஒரு சில ஓத்தெல்லாம் எடுத்துப்பாங்க. தட் இஸ், நான் இந்த மாதிரி இதுக்கு மேலே இதெல்லாம் பண்ணுவேன், இதெல்லாம் பண்ண மாட்டேன், இந்த நாட்டுக்கு ஒரு பொல்யூஷனை காஸ் பண்ண மாட்டேன், இந்த மாதிரி நிறையா முடிவுகள்லாம் எடுத்துப்பாங்க. அதுதான் சம்மட்டு, விச் இஸ் பேசிக்கலி ஒரு மீட்டிங். ஸோ இந்த கேசுவரினா ட்ரீ வந்து எப்படி வளருதான், அந்த ஆகாயத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கூட மீட் பண்ற அளவுக்கு அது ரொம்ப பெருசா வளருதான். ஸோ எப்படி கம்பேர் பண்றாங்கன்னு பாருங்க. நட்சத்திரம்னா எப்பவுமே வந்து ஸ்கைல தான் இருக்கும், ஸ்கையோட ஹைட் ரொம்ப அதிகம். அது கூட மீட் பண்ணி ஒரு மீட்டிங் போடுற வரைக்கும், சம்மட் நடத்துற வரைக்கும் இந்த ட்ரீயோட ஹைட் வந்து அவ்வளோ பெருசா வளருதான். அப் டு இட்ஸ் வெரி சம்மட் நியர் த ஸ்டார்ஸ் அ க்ரீப்பர் கிளைம்ஸ். இதை சுற்றியும் ஒரு கொடி வந்து சுற்றிக்கிட்டே வருது. இன் ஹூஸ் எம்ப்ரேசஸ் பவுண்ட் நோ அதர் ட்ரீ குட் லிவ். இதே கொடி வேற ஏதாவது மரத்தை சுற்றி இருந்தா அந்த மரம் வந்து அப்படியே நசுங்கி செத்துருக்குமா, பொழைச்சிருக்காதான், அவ்வளோ டைட்டா அதை சுத்திக்கிட்டு இருக்கான். பட் கெலாண்ட்லினா ரொம்ப தைரியமா, பிரேவா. சரியா? இந்த கேசுவரினா ட்ரீ என்ன பண்ணுது, த ஜெயண்ட் வேர்ஸ் த ஸ்கார்ஃப். இந்த க்ரீப்பர் சுத்தி வளருது இல்லையா, ஒரு கொடி வந்து வளருது இல்லையா, அந்த கொடியை இந்த ஸ்கார்ஃப் மாதிரி கட்டிக்குதான். நீ நசுக்கி நான் என்ன சாகவா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப தைரியமா இருக்கு, பிரேவா இருக்கு. இந்த ட்ரீக்கு அந்த கொடி வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்கார்ஃப் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கழுத்துல வந்து ஸ்கார்ஃப், ஸ்டோல்லாம் போடுவோம் இல்லையா, அப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அண்ட் ஃப்ளவர்ஸ் ஆர் ஹங் இன் த கிரிம்சன் கிளஸ்டர்ஸ். கிரிம்சன் கிளஸ்டர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த சவுக்கு மரத்தோட ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு பிளாக்கஸ் ப்ளூ கலர்ல இருக்கான், ப்ளூயிஷ் பிளாக்னு வச்சுக்கோ, ப்ளூயிஷ் பிளாக் கலர்ல இருக்கான், குட்டியா இருக்கான். ஸோ அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் அந்த ட்ரீல இருக்கு. வேர் ஆன் ஆல் டே ஆர் கேதர்ட் பேர்ட் அண்ட் பீ. ஸோ பறவைகளும் தேனீக்களும் அந்த மரத்தை சுத்தி நாள் ஃபுல்லா என்னால பார்க்க முடியுது. அண்ட் ஆஃப்ட் அட் நைட், ஆஃப்ட்னா ஆஃபன் அடிக்கடி, ரொம்ப ஃப்ரீக்வெண்டா. அட் நைட்ஸ் த கார்டன் ஓவர்ஃப்ளோஸ் வித் ஒன் ஸ்வீட் சாங் தட் சீம்ஸ் டு ஹேவ் நோ க்ளோஸ். ஸோ அப்பப்போ நைட் டைமில் அந்த கார்டன் ஃபுல்லாக, இந்த சவுக்கு மரம் இருக்கக்கூடிய அந்த தோட்டம் ஃபுல்லாகவே, கார்டன் ஃபுல்லாகவே
ஒரு ஸ்வீட்டான ஒரு சாங் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கு. அது வந்து முடியவே மாட்டேங்குது. இட் சீம்ஸ் டு ஹேவ் நோ க்ளோஸ். அது வந்து எண்டே ஆக மாட்டேங்குது. எனக்கு அடிக்கடி இந்த பாட்டு வந்து கேட்டுக்கிட்டே இருக்கு. சன் டார்க்லிங் ஃப்ரம் ஆர் ட்ரீ வைல் மென் ரெப்போஸ். சன் டார்க்லிங் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இருட்டா இருக்கக்கூடிய அந்த இரவு பகுதியில தான் இந்த பாட்டு வந்து பாடப்படுது. சரியா? அது யாருன்னா பறவைகள் தான் பாடிட்டு இருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. பறவைகள் வந்து இந்த பாட்டை வந்து பாடிட்டு இருக்காங்க. வைல் மென் ரெப்போஸ். ரெப்போஸ்னா நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம். நைட் நம்ம என்ன பண்ணிடுவோம், தூங்க போயிடுவோம், ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடுவோம். அந்த இரவு டைம்ல இந்த பாட்டு வந்து கேட்குது அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுதான் இந்த ஸ்டான்ஸாவோட மீனிங். லைக் அ ஹியூஜ் பைத்தான் minding round and round, the rugged trunk intended deep with scars up to its very summit near the stars. A creeper climbs in whose embraces. Embracesனா hug. ஸோ ஹக் பண்ணி கட்டி தழுவுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு அளவுக்கு பண்ணா ஓகே. ஒருத்தன் சாகிற அளவுக்கு நம்ம டைட்டா ஹக் பண்ணோம்னா அதுதான் சொல்றாங்க. சரியா? இன் ஹூஸ் எம்ப்ரேசஸ் பவுண்ட் நோ அதர் ட்ரீ குட் லிவ். வேற எவனுமே பொழைச்சிருக்க மாட்டான். ஆனா இவன் என்ன பண்றான், ரொம்ப பிரேவா அந்த creeper வந்து ஒரு ஸ்கார்ஃப் மாதிரி போட்டுக்கிறான். பட் gallantly the giant wears a scarf and flowers are hung in crimson clusters. All the boughs among whereon all day are gathered birds and bee, and oft at night the garden overflows with one sweet song that seems to have no close, sung darkling from our tree while men repose. இது புரிஞ்சுதா? So அடுத்த ஸ்டான்ஸா போலாமா? When first my casement is wide open thrown at dawn, my eyes delighted on its rest. Sometimes and most in winter on its crest a grey baboon sits, statue-like alone, watching the sunrise, while on lower boughs his puny offspring leap about and play. And far and near kokilas hail the day, and to their pastures wend our sleepy cows, and in the shadow on the broad tank cast by that whole tree so beautiful and vast, the water lilies spring like a snow enmast. So இதோட மீனிங் நான் சொல்றேன் பாரு. வார்த்தைகள் கொஞ்சம் கடினமா இருக்கலாம், பட் ரொம்ப ஈஸியான மீனிங் தான். When my first casement is wide open thrown at dawn. Dawnனா வந்து சூரிய உதயம் நடக்கிறப்போ, அதாவது ஏர்லி மார்னிங் அப்போ சன்ரைஸ் ஆகும் இல்லையா, அந்த டைம்ல. கேஸ்மெண்ட்ங்கிறது என்னன்னா, டோர் எல்லாம் நம்ம என்ன பண்ணிருக்கோம், செவுத்துல ஒரு சைடு மட்டும் டோர் அட்டாச்சா இருக்கும், இன்னொரு சைடு ஓப்பனா இருக்கும், நம்ம கதவை திறந்துக்கலாம் மூடிக்கலாம், அப்படித்தானே இருக்கும். அதே மாதிரி இருக்கக்கூடிய விண்டோவை தான் கேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஒரு சில விண்டோஸுமே ஒரு சைடு வந்து அட்டாச்சா இருக்கும், ஒரு சைடு டோர் மாதிரியே ஓப்பனா இருக்கும், நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படிப்பட்ட கேஸ்மெண்ட் வந்து என்னோட ரூம்ல இருக்கு. அந்த கேஸ்மெண்ட்டை நான் சன்ரைஸ் அப்போ ஏர்லி மார்னிங் நான் ஓப்பன் பண்ணும்போது என்னோட கண்ணு இந்த சவுக்கு மரத்துல படும். அந்த சவுக்கு மரத்தை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். டிலைட்டட்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்றாரு. When my first casement is wide open thrown at dawn, my eyes delighted on it rest. ஸோ அந்த சவுக்கு மரத்தை என்னோட கண்ணால் பார்த்த உடனே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அந்த சவுக்கு மரம் எப்படி பார்க்க முடியுது, சன்ரைஸ் ஆகும்போது என் ரூம்ல இருக்கக்கூடிய கேஸ்மெண்ட்னு சொல்லக்கூடிய ஒரு விண்டோவை நான் ஓப்பன் பண்றேன், அப்போ என்னால் பார்க்க முடியுது. சம்டைம்ஸ் அண்ட் மோஸ்ட் இன் வின்டர், எப்போவுமே அதுவும் எஸ்பெஷலி சொல்ல போனா அந்த குளிர்காலத்துல வின்டர் சீசன்ல ஆன் இட்ஸ் கிரெஸ்ட். கிரெஸ்ட்னா என்னன்னா அந்த சவுக்கு மரத்தோட டாப்ல இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ், சவுக்கு மரத்தோட டாப்ல ஹைட்டா இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ், அதுதான் கிரெஸ்ட். அந்த கிரெஸ்டுக்கு மேல எனக்கு யார் உட்கார்ந்துட்டு இருப்பாங்களாம், பபூன் அப்படிங்கிற ஒருத்தவங்க உட்கார்ந்துட்டு இருப்பாங்களாம். அவங்க பாக்குறதுக்கு கிரே கலரா இருப்பாங்க. ஸோ ஹூ இஸ் திஸ் பபூன்? ஒரு மங்கி. மங்கி கிரே கலரா இருப்பாங்க, ஆனா இவங்களுக்கு வால் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு குரங்கு இனம் ஆப்பிரிக்காலயோ ஏசியாலயோ அதிகமா பார்க்க முடியும். அப்படிப்பட்ட கிரே பபூன் வந்து எங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்களா, ரொம்ப ஹைட்டான ஒரு கிளைகள்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்களா, அதுதான் கிரெஸ்ட். எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கான்? ஸ்டாச்சு லைக் அலோன், சிலை மாதிரி தனியா உட்கார்ந்துட்டு இருக்கான், சிலை மாதிரி தனியா உட்கார்ந்துட்டு இருக்கான். வாட்சிங் த சன்ரைஸ். ஸோ அந்த ஏர்லி மார்னிங் டைம்ல அப்படியே சூரிய உதயம் நடக்கும் போது அந்த சன்ரைஸை பார்த்துக்கிட்டே இதுவும் உட்கார்ந்துட்டு இருக்கு டாப் ஆஃப் த ட்ரீல, ஒரு கிளையில. சரியா? வைல் ஆன் லோவர் பவுஸ், அதை விட கம்மியா இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய பிரான்சஸ் எல்லாம் என்ன பண்ணுதான், இந்த கிரே பபூனோட குட்டிகள், ஆஃப் ஸ்பிரிங்னா என்னது, குட்டிகள் என்ன பண்ணுது, லீப். லீப்னா துள்ளி குதிச்சு, குரங்கு என்ன பண்ணும், தாவும் இல்லையா, ஒரு கிளையில இருந்து இன்னொரு கிளைக்கு தாவும். அந்த மாதிரி தாவி அது விளையாடிக்கிட்டு இருக்கு. ஓகே. சம்டைம்ஸ் மேக்ஸிமம் வின்டர் சீசன்ல அந்த ட்ரீயோட மேல இருக்கக்கூடிய பகுதியில பிரான்ச்சஸ்ல என்ன ஆகும், ஒரு கிரே கலர்ல ஒரு குரங்கு இருக்கும், அந்த குரங்குக்கு வால் இருக்காது. அப்படிப்பட்ட குரங்கு தனியா உட்காந்து சில மாதிரி அந்த சன்ரைஸை பார்த்துக்கிட்டு இருக்கும். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கிளைகள்ல அதோட குட்டிகளே வந்து என்ன பண்ணும், தாவி குதிச்சு விளையாடிட்டு இருக்கும்.
அண்ட் ஃபார் அண்ட் நியர், ஃபார்னா தூரமாக, நியர்னா பக்கத்துல. ஸோ தூரமாகவும் பக்கத்துலயும் கோகிலாஸ் ஹெயில் த டே. கோகிலாஸ் அப்படிங்கிறது யாருன்னா பறவைகள், ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டா பாடக்கூடிய பறவைகள். நாள் ஃபுல்லா வந்து அங்கங்க என்னால பார்க்க முடியுது. அண்ட் டு தேர் பேஸ்டர்ஸ் வெண்ட் அவர் ஸ்லீப்பி கவுஸ். பேஸ்டர்ஸ்னா அது பாடக்கூடிய ராகம் அவ்வளவு ஸ்வீட்டா இருக்கான், இனிமையா இருக்கான். அவங்களோட பாடலுக்கு நம்மளோட தூங்கிட்டு இருக்க பசுவெல்லாம் என்ன பண்ணுதான், ஸ்லீப்பி கவுஸ்னா தூங்கிட்டு இருக்க பசுக்கள். அந்த பறவைகள் பாடலுக்கு இந்த தூங்கிட்டு இருக்க பசுவெல்லாம் அப்படியே ஓ விடிஞ்சிருச்சா, சரி நான் அப்படியே வந்து நடந்து போறேன். அது சோம்பேறித்தனமா தான் இருக்கு, தூக்கமா தான் இருக்கு, எல்லாமே இருக்கு. சாரி. ஆனா அதை என்ன பண்ணுதான், அப்படியே முடிஞ்சும் முடியாம கண்ணையும் ஓப்பன் பண்ணாம கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து நகர்ந்து ஐயோ எந்திரிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை அதோட வேலையை பார்க்க போகுதான். அதுதான் வெண்ட். சரியா? அண்ட் டு தேர் பேஸ்டர்ஸ் வெண்ட் அவர் ஸ்லீப்பி கவுஸ். ஸோ அவங்களோட இனிமையான பாடலை கேட்டு ஐயோ விடிஞ்சிருச்சா, வேலைக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்துல இருந்த பசுக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆடி அதோட வேலைக்கு போகுது, வெண்டிங். அண்ட் இந்த ஷேடோ, ஷேடோனா வந்து நிழல். சரியா? இந்த மரத்தோட நிழல்ல, இந்த மரம் எப்படி இருக்கு, ரொம்ப ப்ராடா இருக்கு, குண்டா இருக்கு. அப்படிப்பட்ட மரத்தோட நிழல்ல ஆல்சோ இந்த மரம் வந்து எப்படி இருக்கு, முதிர்ந்த மரமா இருக்கு, வயசாயிடுச்சு இந்த மரத்துக்கு. ஹோட்ரி அப்படின்னா வயசாயிடுச்சு. இப்படிப்பட்ட வயசான மரத்தோட நிழல்ல ஒரு லில்லி பிளான்ட் இருக்கு. ஓகே, வாட்டர் லில்லிஸ் இருக்கு. அண்ட் அந்த மரத்துக்கு மேலேயும் ஐஸ் எல்லாம் விழுந்திருக்கு, ஏன்னா இது வின்டர் சீசன். ஸோ ஸ்னோ ஃபால் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த வாட்டர் லில்லி பிளான்ட்டுக்கு மேலேயும் ஸ்னோ வந்து கவர் ஆயிருக்கு. அதுதான் லைக் ஸ்னோ என்மாஸ்ட். ஸ்னோ ஃபுல்லாக கவர் ஆயிருக்கு அந்த ட்ரீலையும் சரி, அந்த ட்ரீயோட நிழல்ல இருக்கக்கூடிய வாட்டர் லில்லி பிளான்ட்லையும் சரி. இதுதான் இந்த ஸ்டான்ஸாவோட மீனிங். ஓகேவா? அடுத்த ஸ்டான்ஸா போலாமா? பட் நாட் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் மெக்னிஃபிகன்ஸ், dear is the Casuarina to my soul. Beneath it we have played, though years may roll. O sweet companions, loved with love intense, for your sakes shall the tree be ever dear. Blent with our images, it shall arise in memory, till the hot tears blind mine eyes. What is that dirge-like murmur that I hear, like the sea breaking on the shingle beach? It is the tree's lament and array speech, அப்படின்னு சொல்லணும், array speech that happily to the unknown land may reach. So இந்த ஸ்டான்ஸாவோட மீனிங் என்னன்னா, இந்த மரம் எப்பவுமே எனக்கு வந்து ஞாபகத்துல இருக்கும், ரொம்ப ரொம்ப எனக்கு அன்புள்ள ஒரு மரமா, நான் சாகர தருவாயில கூட இந்த மரத்தை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த மரம் எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படின்னு சொல்றாரு. எதனால? நாட் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் மெக்னிஃபிசன்ஸ். அப்படின்னா அதோட கம்பீரமான பெரிய தோற்றத்துக்காகலாம் இல்லை. மெக்னிஃபிகன்ஸ்னா என்னன்னா மெக்னிஃபிஷன்ட், மெக்னிஃபிசன்ஸ் அப்படின்னா ரொம்ப கம்பீரமான பிரம்மாண்டமான தோற்றம், பெருசா இருக்கு, அதுக்காகலாம் அது எனக்கு வந்து க்ளோஸ் டு ஹார்ட் கிடையாது. வேற எதுக்காக க்ளோஸ் அப்படின்னு கேட்டா, அதுக்கு கீழே தான் நான் விளையாடி இருக்கேன் சின்ன பிள்ளையா இருக்கும் போது, சின்ன பையனா இருக்கும் போது. beneath it I have played, அதுக்கு கீழே நான் வந்து விளையாடி இருக்கேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து we have played. though years may roll, எவ்வளவு வருஷங்கள் போனாலும், ஓ ஸ்வீட் கம்பேனியன்ஸ், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவர் சொல்றாரு, மனசார நினைச்சுக்கிறாரு, டே நம்மலாம் சேர்ந்து விளையாண்டோம் இல்லையா இந்த மரம், எவ்வளோ வருஷங்கள் போனாலும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஓ ஸ்வீட் கம்பேனியன்ஸ், உங்களோட லவ் வந்து ரொம்ப ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருந்தது. என் மேலேயும் வச்சிருந்தீங்க, இந்த மரத்துக்கு மேலேயும் வச்சிருந்தீங்க, அதெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது ஃபார் யோர் சேக்ஸ் ஷால் த ட்ரீ பி எவர் டியர். இந்த மரம் எப்பவுமே எனக்கு க்ளோஸ் டு மை ஹார்ட்டாக தான் இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது இந்த மரம் எப்பவுமே எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட்டாக இருக்கும். சரியா? ஸோ எதுக்காக கிடையாது, அதோட கம்பீரமான தோற்றத்துக்காக கிடையாது. நாங்கள் அதுக்கு கீழே விளையாடி இருக்கோம், ப்ளஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸு நானும் எல்லாருமே விளையாடும் போது நம்மளும் அந்த மரத்து மேலே ரொம்ப அன்பாக இருந்தோம், அந்த மரமும் நம்மளுக்கு வந்து ரொம்ப மெமரிஸை கொடுத்துருக்கு, அதுக்காக அந்த மரம் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படின்னு சொல்றாரு. blend with your images, it shall rise in my memory. எப்பவுமே உங்களை நினைச்சா எனக்கு அந்த மரம் ஞாபகம் வரும், அந்த மரத்தை நினைச்சா நீங்க எனக்கு ஞாபகம் வருவீங்க. லைக் நம்மளோட சைல்ட்ஹுட்டை நினைச்சாலே நீங்க ரெண்டு பேரும் இல்லாம என்னோட சைல்ட்ஹுட் கிடையாது. லைக் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தி ட்ரீ ரெண்டுமே என்னோட இமேஜஸ்ல இருக்கு, என்னோட மெமரியில இருக்கு. till the hot tears blind mine eyes. ஸோ எப்பவுமே வந்து நம்ம என்னதான் வளர்ந்தாலும் சின்ன வயசுல பெருசானா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு தான் தோணும். பட் இப்போ என்ன தோணுது, பேசாம சின்ன பிள்ளையாவே இருந்திருக்கலாம், சின்ன பையனாவே இருந்திருக்கலாம் தோணுதா? ஸோ அந்த மாதிரி நான் எவ்வளோ வருஷம் கடந்து நான் சின்ன வயசுல இருந்ததை நினைச்சு பார்த்தாலும் கண்டிப்பா ஒரு சோகம்ங்கிறது இருக்கும் இல்லையா, அப்பெல்லாம் எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம், இப்பதான் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு இருக்கும். அப்படிப்பட்ட கண்ணீர் வந்து என்னோட கண்ணில் மறைக்கும் போதும் எனக்கு அந்த மெமரி போகவே போகாது, நீங்களும் ஞாபகம் இருப்பீங்க, அந்த மரமும் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு.
What is the dirge like murmur that I hear, like the sea breaking on the shingle beach? Dirge like murmur. Murmurனா வந்து முணுமுணுக்கிறது. மேம் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாங்க, நம்ம குசு குசு குசுன்னு பேசிட்டு இருப்போம் இல்லையா, தட் இஸ் மர்மரிங். மர்மர். டர்ஜ்ங்கிறது என்னன்னா துக்கமா நம்ம ஒரு விஷயத்த புலம்பிக்கிட்டே இருப்போம் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு முணுமுணுப்புன்னு சொல்றாங்க. டர்ஜ்னா புலம்பல், லைக் ஒரு துக்கமான சேடான அப்படி ஒரு ஈவெண்ட். மர்மர்னா முணுமுணுக்கிறது. என்ன எனக்கு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது, யாரோ வந்து முணுமுணுத்துட்டு இருக்காங்க, பிளஸ் அவங்க ரொம்ப சோகமா இருக்காங்க, துக்கம் இருக்கு அவங்களுக்குள்ள. ஸோ இந்த சத்தம் வந்து எப்படி இருக்கான், ஒரு கடல்ல பாறைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கடலோட அலைகள் வந்து டக்குன்னு அந்த பாறை மேல மோதும் போது ஒரு சத்தம் வருமா, அந்த சத்தம் மாதிரி தான் எனக்கு இதுவும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. வாட் இஸ் த டர்ஜ் லைக் murmur that I hear, like the sea breaking on a shingle beach. ஷிங்கிள்னா பாறை. ஸோ எந்தெந்த கடற்கரையில பீச்சஸ்லாம் எனக்கு பாறை இருக்கும், அந்த பாறை மேல அந்த கடல்ல தண்ணி வந்து அலைகளா மோதும், அப்படி என்ன எனக்கு சவுண்டு வருதோ அதே சவுண்டு தான் எனக்கு இங்கேயும் வந்து அந்த முணுமுணுப்பா கேக்குது, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குன்னு சொல்றாரு. It is the trees lament. Lamentனா புலம்பல். Lamentனா புலம்பல். It is the trees lament and airy speech that happily to be unknown land may reach. ஸோ இந்த ட்ரீயோட புலம்பல், அந்த சத்தம் வந்து எந்த அளவுக்கு இருக்கான், யூஸ்வலி ட்ரீ வந்து பேசாது, பட் ஸ்டில் அவருக்கு அது கேட்குதான். ஏன்னா அந்த ட்ரீ வந்து ரொம்ப லவ் பண்ணிட்டாரு இல்லையா இவரு, இட் இஸ் வெரி க்ளோஸ் டு ஹிஸ் ஹார்ட் இல்லையா, அதனால இவர் என்ன சொல்றாரு, அந்த ட்ரீயோட புலம்பல் என் காதுக்கு கேட்குது. எவ்வளவு தூரமான நிலத்துல நான் இருந்தாலும், நான் ஃபாரின் போயிருக்கலாம், பல 1000 கிலோமீட்டர்ஸ் தாண்டி போயிருக்கலாம், அப்படியும் என்னோட காதுக்கு கேட்குது அப்படின்னு சொல்றாரு. அந்த ட்ரீயோட புலம்பல் எனக்கு அன்னோன் லேண்ட்ல கூட கேக்குது, ரொம்ப ரொம்ப டிஸ்டன்ஸா நான் போனாலும் கூட எனக்கு அது ரீச் ஆகுது, என்னோட காதுக்கு கேக்குது அப்படின்னு சொல்றாரு. ஓகே, unknown yet well known to the eye of faith. I have heard that wail far far away in distant lands. By many a sheltered bay, when slumbered in his cave the water raved, and the waves gently kissed the classic shore of France or Italy beneath the moon, when earth lay tranced in the dreamless swoon. And every time the music rose before mine inner vision rose a form sublime, thy form, O tree, as in my happy prime I saw thee in my own loud native clime. ஸோ இந்த ஸ்டான்ஸால அவர் என்ன சொல்ல வராரு, சில வார்த்தைகள் வந்து ரொம்ப ரொம்ப ஷேக்ஸ்பியர் இங்கிலீஷ் மாதிரி ரொம்ப பழைய வார்த்தைகள், இந்த தை தி இதெல்லாம் யூக்கு பதிலா யோர் அப்படிங்கிறதுக்கு பதிலாலாம் ஒரு சில பழைய வார்த்தைகள் தான் இது. ஸோ ஒன்றும் கவலைப்படாத, நான் உனக்கு சொல்லித்தரேன் என்ன மீனிங்னு. unknown yet well known to the eye of faith. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு, ட்ரீ வந்து புலம்புது, எவ்வளவு தூரமா இருந்தாலும் எனக்கு கேட்க முடியுது அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதேதான் இது. அந்த ட்ரீயோட புலம்பல் யாருக்கு தான் கேட்குமா, அன்னோன் லேண்டா தான் இருக்கு, அந்த நிலத்துல வேற யாருக்கும் இந்த ட்ரீயை பத்தி தெரியாது, பட் ஸ்டில் இந்த ட்ரீ மேல நம்பிக்கை இருக்கவங்க, ஃபெய்த் இருக்கவங்களோட கண்ணுக்கும் காதுக்கும் மட்டும்தான் இந்த ட்ரீ பேசுறதும் அந்த புலம்புறதும் கேட்கும் அப்படின்னு சொல்றாரு. unknown yet well known to the eye of faith, I have heard that wail far far away in distant lands. ஸோ இந்த ட்ரீயை விட ரொம்ப தூரமா நான் போனாலும் கூட இந்த ட்ரீயோட புலம்பல் வந்து அவ்வளோ தூரமான ஒரு தேசத்துக்கும் எனக்கு வந்து கேட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. By many a sheltered bay. அப்போ தூரமான நிலத்துக்கெல்லாம் வரும்போது யாரெல்லாம் தாண்டி வந்திருக்கும், கண்டிப்பா ஒரு கடலை தாண்டி வந்திருக்குமா. பேங்கிறது என்னது, விரிகுடா அப்படின்னு சொல்லுவாங்க. பே ஆஃப் பெங்கால்னா வங்காள விரிகுடா இல்லையா, பேங்கிறது விரிகுடான்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் நத்திங் பட் ஒரு சீ மாதிரி, ஒரு வாட்டர் இருக்க ஒரு பாடி, அதை தாண்டி வந்திருக்கு. when slumbered in his cave the water wraith. வாட்டர் wraithனா தண்ணீர் பூதம். ஸோ இது ஒரு அனிமி மாதிரி கேரக்டர்னு வச்சுக்கோங்க. எப்படி யூனிகார்ன் வந்து நேர்ல பார்க்க முடியாது, பட் அப்படி ஒரு கேரக்டர் நம்ம இமேஜினேஷன்ல இருக்கும், அந்த மாதிரி தான் இந்த தண்ணீர் பூதம். ஸோ இந்த தண்ணீர் பூதம் வந்து குகைகளுக்குள்ள இருக்கான், அதெல்லாம் தாண்டி வந்திருக்கு. அந்த waves gently kissed the classic shore of France or Italy. ஸோ பிரான்ஸ்லயோ இல்லை இட்டலிலயோ நிறைய சீ எல்லாம் இருக்கு, கடல்கள் எல்லாம் இருக்கு. அந்த கடல்களோட அலைகள் வந்து அந்த கடல் கரையை தாண்டி வரும் இல்லையா, அது என்னவா சொல்றாரு, அந்த தண்ணி வந்து கரையை கிஸ் பண்ற மாதிரி இருக்கான். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு அது கேட்டிருக்கு. when earth lay tranced in dreamless swoon beneath the moon. ஸோ அந்த நிலாவுக்கு அடியில உலகம் வந்து எப்படி இருக்கான், பூமி வந்து நிலாவுக்கு அப்படியே வசீகரப்பட்டிருக்கான், அதாவது மயக்கத்துல ஹிப்னோடைஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா, டிரான்ஸ்ட்னா மயக்க நிலையில ஹிப்னோடைஸ்டா இருக்கு சரியா. ஸோ அப்ப நிலாவுக்கு கீழே எர்த் வந்து ஹிப்னோடைஸ்டா இருக்க அந்த டைம்லயும் கூட எனக்கு அது கேட்டிருக்கு. அண்ட் எவ்ரி டைம் இந்த மியூசிக் ரோஸ், எவ்ரி டைம் இந்த மியூசிக் வந்து என்னோட காதுக்கு கேட்கும் போதும் அது ஆரம்பிக்கும் போதும் என்னோட இன்னர் விஷன், நான் மெமரிஸ் எல்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் பார்க்கும்போது அந்த பிரம்மாண்டமான ட்ரீ தான் என்னோட மைண்ட்ல வருது.
சரியா? ஓ ட்ரீ ஆஸ் இன் மை ஹாப்பி பிரைம், ரொம்ப ரொம்ப ஹாப்பியான டைம்ல, என்னோட பிரைமான டைம்ல, சின்ன வயசுல என் கூடயே இருந்திருக்கேன். ஐ சா தி, உன்னை நான் பார்த்திருக்கேன் என்னோட நேட்டிவ் பிளேஸ்ல, இன் மை ஓன் நேட்டிவ் கிளைம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டான்ஸா இதுதான். therefore I fain would consecrate a lay on unto thy honor. honor சொல்லணும், h சவுண்ட் வரக்கூடாது, ஆ சவுண்ட் தான் வரணும். tree beloved of those who now in blessed sleep for I repose. dearer than life to me, alas were they. mayst thou be numbered when my days are done with deadless trees like those in borrowed air. Okay, then under whose awful branches lingered pale fear, trembling hope and death, the skeleton and time the shadow, and though weak the verse that would die beauty fain, oh fain rehearse. may love defend thee from oblivion's curse. இதுல என்ன சொல்ல வராரு அப்படின்னா, therefore I fain, fainனா வந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன், ஆர்வமா இருக்கு, ஆர்வத்தோட நான் என்ன பண்றேன்னா உனக்கு மரியாதை கொடுக்குறேன். unto thy honor அப்படின்னா நான் உனக்கு மரியாதை கொடுக்குறேன். எதுக்காக? நிறைய பேர் வந்து இறந்து போயிருக்காங்க இல்லையா, இறந்து போய் நிரந்தரமா தூங்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஐ ரெப்போஸ் அப்படின்னா அதுதான். ஸோ நிறைய பேர் பிளஸ்ட் ஸ்லீப்ல இருக்காங்க, அதாவது தூங்கிட்டே இருக்காங்க பர்மனண்டா, which is இறந்து போயிருக்காங்க. அப்படிப்பட்ட நபர்கள் சார்பாக நான் உனக்கு வந்து மரியாதை பண்றேன், ஆனர் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. dearer than life to me, லைஃப் எனக்கு எந்த அளவுக்கு க்ளோஸோ அதை விட நீ எனக்கு க்ளோஸ். alas were they, mayst thou be numbered when my days are done with deadless trees like those in the borrowed air. ஸோ இதுல என்ன சொல்ல வராரு, என்னோட நாட்கள் எனக்கு மொத்தமா இவ்வளவு நாள் தான் பேலன்ஸ் இருக்கு நான் இறந்து போறதுக்கு அப்படின்னு கவுண்ட் பண்ணேன்னா அதுல நீயும் வருவ. அப்படிப்பட்ட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் லைஃபை நீ வந்து என் கூட ஷேர் பண்ணிருக்க அப்படின்னு சொல்றாரு. சரியா? ஓகே, அடுத்து இந்த பரோடேல் அப்படிங்கிறது என்னன்னா அது ஒரு பள்ளத்தாக்கு. சரியா? ஒரு குழி மாதிரி ஒரு ஏரியா ஃபுல்லாவே வந்து பள்ளமா இருக்கு அப்படின்னா அதை பள்ளத்தாக்குன்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட பள்ளத்தாக்குல தான் நீயும் இருக்க. ஸோ என்னோட நாட்களை அவங்க என்ன ஆரம்பிக்கிறாங்க, இவ்வளவு நாள் தான் எனக்கு பேலன்ஸ் இருக்குன்னு எண்ணும் போது அதுல கண்டிப்பா நீயும் வருவ, கண்டிப்பா உன்னை நான் ஞாபகம் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளுக்கு என்னென்னலாம் இருக்கு, பயம் இருக்கு, ஓகே, அச்சம் இருக்கு, ட்ரெம்பிளிங் ஹோப் அப்படின்னா பயம் கலந்த ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம், அதுவும் இருக்கு. டெத்து, இறப்புங்கிறது எல்லாரோட வாழ்க்கையிலும் கண்டிப்பா இருக்கதான் போகுது. எலும்பு கூடு இருக்கு, இறந்து போனதுக்கு அப்புறமா நம்ம எலும்பு கூட தான் ஆக போறோம். தென் டைம்ங்கிறது ஒரு மாயை, ஒரு ஷேடோ மாதிரி, நிழல் மாதிரி மாயை. அது கண்டிப்பா இன்னைக்கு இருக்க டைம் நாளைக்கு இருக்காது, காணாம போயிடும் என்னைக்காவது ஒரு நாள். இது எல்லாம் இருக்கு, ஆனா இதுல நீயும் ஒன்னும் ஆக மாட்டேன். ஸோ என்னதான் பயம் இருந்தாலும், அச்சம் கலந்து ஒரு நம்பிக்கை இருந்தாலும், சாவு இருக்கு, நம்ம ஸ்கெலிட்டனா மாற போறோம், டைம் வந்து ஒரு மாயை, என்ன இருந்தாலும் கண்டிப்பா அதுல உனக்குன்னு ஒரு இர்ரீப்ளேசபிள் பொசிஷன் வந்து இருக்கு. நீ எப்பவுமே என்னோட லைஃப்ல ஒன்னா கலந்துதான் இருக்க அப்படின்னு சொல்றாரு. சரியா? ஸோ இவ்வளவுதான் வந்து இந்த போமோட டோட்டல் மீனிங். ஓகே, ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ திரும்ப திரும்ப போட்டு கேளுங்க, ஏன்னா இது கொஞ்சம் வந்து டஃபான ஒரு போயமா தான் இருக்கு. எஸ், ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் ஸ்டில் இதை திரும்ப திரும்ப நீங்க ரீகால் பண்ணும்போது உனக்கு வந்து நல்லாவே ஞாபகம் இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், நிறைய பேர் வந்து இந்த மறதி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து சில விஷயங்களை மறந்துடுவாங்க இல்லையா. நம்ம சின்ன வயசுல பழகின ஒரு ஃப்ரெண்ட்ஸையே மறந்துடுவோம், இல்ல படிச்ச கிளாஸ் டீச்சரை மறந்துடுவோம், கிளாஸை மறந்துடுவோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. பட் அப்படி மறதிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து உன்னை அன்பு காப்பாத்தட்டும் அப்படின்றாரு. கேசுரினா ட்ரீ யாருக்குமே ஒரு மறதியா இருக்கக்கூடாது, யாருக்குமே மறந்துடவே கூடாது. உன்னோட புகழ் இந்த பாடல் வழியா உலகம் ஃபுல்லா வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், உன்னோட புலமல் எல்லாருக்கும் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த போயட் வந்து இந்த போயமை முடிக்கிறாரு. சரியா? ஸோ இந்த போயமோட 2 மார்க்ஸ் ERCயோட பேராகிராஃப் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணியிருக்கேன். இங்க மோர் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இங்க ஃபர்ஸ்ட் 2 லிங்க்குள்ள இல்லைன்னா இங்க இருக்க மோரை கிளிக் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு லிங்க் வந்து இருக்கும். இப்போ ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் பொறுத்த வரைக்கும் புக் பேக்ல இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லைன்ல என்ன ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்கு, ரொம்ப ரொம்ப சிம்பிள், நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். லைக்ன்ற வேர்டு வந்தாலே இட் இஸ் சிமிலி. லைக், ஆஸ் இந்த மாதிரி வேர்ட்ஸ் உங்களுக்கு வெளிப்படையா வந்தாலே அது பேர் சிமிலி. அந்த இடத்துல கம்பேரிஷன் நடந்திருக்கு. ஒரு கொடிய பைத்தானுங்கிற ஒரு ஸ்னேக் கூட கம்பேர் பண்றாங்க, லைக்குங்கிற வார்த்தை வெளிப்பட்டு வந்திருக்கு. ஸோ இட் இஸ் அ சிமிலி. அடுத்து பாரு, a creeper climbs in whose embrace is bound no other tree could live but gallantly the giant wears a scarf and flowers are hung. இந்த இடத்துல giant wears the scarf அப்படின்னு இருக்கு இல்லையா. மரம் எனக்காக ஸ்கார்ஃப் போட்டிருக்கா? போடாது. ஆனா அது மனித இயல்பு கூட கம்பேர் ஆயிருக்கு.
அதே மாதிரி இந்த எம்ப்ரேசஸ் கட்டி தழுவுறது அப்படிங்கிறதும் ஹியூமன் ஒரு பிஹேவியர் தான். ஸோ இது எல்லாமே பர்சானிஃபிகேஷன். சரியா? அடுத்து a grey baboon sits statue like alone. இங்கேயும் என்ன இருக்கு? லைக்குங்கிற மாதிரி இருக்கா. அப்ப அந்த குரங்கையும் ஸ்டாச்சுவையும் கம்பேர் பண்றாங்க. லைக்குங்கிற வார்த்தை வெளிப்படையா வந்திருக்கு. அப்ப அது என்னவா இருக்கும்? இது simile. The water lily spring like snow en masse. இங்கேயும் என்ன இருக்கு? simile. லைக் வந்து வெளியே வந்திருக்கு. அடுத்து what is that dirge like murmur? Like, simile, so simple இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் புக் பேக்ல கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி ஒரு சில ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை இப்போ நம்ம பார்க்கலாம். ரெப்படேஷன்னா என்ன? ஒரே வார்த்தை ஒரு லைன்ல திரும்ப திரும்ப வருது. இங்க பாரு, ரவுண்ட் ரவுண்ட் 2 தடவை ஒரே லைன்ல வந்திருக்கு. சிமிலினா என்ன? இப்ப நம்ம பார்த்த நிறையவே சிமிலி தான். லைக் 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 எல்லாம் வந்து உனக்கு வெளிப்படையா வந்தா அது சிமிலி. இங்கேயும் பாருங்க, லைக் 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 வந்திருக்கா, இட் இஸ் சிமிலி. கண்ணு மூடி தெரிஞ்சிடலாம், ரொம்பலாம் யோசிக்க வேணாம். மெட்டஃபோருக்கும் சிமிலிக்கும் சின்ன டிஃபரன்ஸ் தான். இங்க லைக்குங்கிறது வெளிப்படையா வந்திருக்கு, இங்க வரல, அவ்வளவுதான் விஷயம். ஏன்னா ரெண்டுமே வந்து கம்பேரிஷன் தான். மெட்டஃபோர் பத்தி பேசும்போது நாங்கள் லைக்குங்கிற ஒரு வார்த்தை வெளியே வந்திருக்காது. when slumbered in his cave the water wraith. ஸோ வாட்டர் ரைத்துங்கிறது தண்ணீர் பூதம் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல லைக்குங்கிற வார்த்தை வெளியே வரல. கம்பேரிஷன் நடந்திருக்கு, பட் அந்த உவமா உருவு வெளியே வரல. டைம் த ஷேடோ. ஸோ டைம் போய் நிழல் கூட கம்பேர் பண்றாங்க. ஸோ அங்கேயும் லைக்குங்கிற வார்த்தை வெளியே வரல. ஸோ இதுவும் ஒரு மெட்டஃபோர். அடுத்து பைத்தான், ஒரு ஸ்னேக்குங்கிறது ஒரு அனிமல் இல்லையா? அனிமல் கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஒரு கிரீப்பரை, படர்ந்து போற ஒரு கிரீப்பரை அனிமல் கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் ஜூமார்பிசம். அனிமல் கூட கம்பேர் பண்ணதுனால இட் இஸ் ஜூமார்பிசம். அடுத்து கிரீப்பர் கிளைம்ஸ். ஹியூமன் தான் வந்து தவழ்ந்து போவான், இதெல்லாம் ஆகும். ஆனா பிளான்ட் கிளைம்ப் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸோ அது ஹியூமன் கேரக்டர் கூட கம்பேர் ஆயிருக்கிறதுனால அது ஒரு பர்சனிஃபிகேஷன். ஏற்கனவே நான் இது சொன்னேன்னா, ஒரு ட்ரீ வந்து ஸ்கார்ஃப் போட முடியாது, ஹியூமன் தான் போடுவான். அப்ப இதுவும் பர்சனிஃபிகேஷன். earth lay tranced in dreamless swoon. earth வந்து மயங்கி கிடக்குமா? நாட் பாசிபிள். ஹியூமன்ஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் பர்சனிஃபிகேஷன். வாட் இஸ் தட் dirge like murmur? ஸோ இந்த இடத்துல லைக்குங்கிறது ஒரு சிமிலியாவும் இருக்கு, பட் ஸ்டில் இங்க dirge like murmur that I hear. ஸோ என்னைக்காவது ட்ரீ பேசுமா, புலம்புமா, முணுமுணுக்குமா? எதுவுமே பண்ணாது. ஆனா இது அவருக்கு கேட்குது ஹியூமன் கேரக்டர். ஸோ இட் இஸ் அ பர்சனிஃபிகேஷன். அடுத்து இட் இஸ் த ட்ரீஸ் லேமெண்ட் ஆன் அரே ஸ்பீச். ட்ரீ வந்து புலம்புதுன்னு சொல்றாங்க, இதுவும் பர்சனிஃபிகேஷன். கடல் அலை வந்து கிஸ் பண்ணதுன்னு சொல்றாங்க, இதுவும் பர்சனிஃபிகேஷன். அப்போஸ்ட்ரோஃப்ங்கிறது என்ன? ஓ ஸ்வீட் கம்பேனியன். ஸோ இந்த இடத்துல ஓன்னு சொல்லும் போது நம்ம இப்படி தானே போடுவோம், ஓ அப்போஸ்ட்ரோஃபி தானே போடுவோம். இந்த இடத்துல அப்போஸ்ட்ரோஃபி வரல. ஸோ இட் இஸ் அப்போஸ்ட்ரோஃப். சரியா? ரெட்டரிக்கல் கொஸ்டின். ஒரு போயிம்ல சில கொஸ்டின் கேட்கிறாரு, ஆனா அதுக்கான பதில் அவர் எதிர்பார்க்கல. சரியா? இங்க பாரு, what is that dirge like murmur that I hear like the sea breaking on shingle beach? அது என்னது முணுமுணுக்கிற சத்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. ஆனா அதுக்கான பதிலை நம்ம தரணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கல. ஸோ இட் இஸ் அ ரெட்டாரிக்கல் கொஸ்டின். அடுத்து லிட்ரரி அல்யூஷன். அல்யூஷன் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம வந்து நல்லா இமேஜின் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஒரு விஷயம். சரியா? So these are all the figures of speech. Then we have euphemism. Blessed sleepங்கிறது என்னது? அவங்க வந்து தூங்குறாங்க, அது வந்து டேய் அது செத்துட்டாங்கடா அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆனா அதுக்கு வந்து வேற மாதிரி வார்த்தைகள் ரொம்ப டீசெண்டா சொல்றாங்க, ஸ்மூத்தா. பிளெஸ்ட் ஸ்லீப்பா, இறந்து போனதுக்கு. ஸோ இது வந்து என்னது, கொஞ்சம் வந்து ஸ்மூத்தா சொல்றாங்க. ஒரு கொடிய விஷயத்தை தான், பட் வேற மாதிரி கொஞ்சம் நல்லா சொல்றாங்க. இதுக்கு பேரு யூஃபெமிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைப்பர்போல்னா என்ன? ஒரு விஷயத்தை ரொம்ப ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சின்ன விஷயத்த பெருசா சொல்றது. ஸோ சம்மட் நியர் த ஸ்டார்ஸ். என்னைக்காவது ட்ரீ போயிட்டு ஸ்டார் கூட மீட்டிங் போடுமா? இது எக்ஸாஜரேஷன் தானே. அப்போ டே சாங் தட் சீம்ஸ் டு ஹேவ் நோ க்ளோஸ். ஏதாவது ஒரு சாங் வந்து முடியாம இருக்குமா? கண்டிப்பா எவனுக்காவது வாய் வலிக்கும், நிறுத்தி தான் ஆவான். பட் இங்க என்ன சொல்றாங்க, அந்த சாங் வந்து முடியவே முடியாது, போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ ஹைப்பர்போல். இமேஜரி அப்படின்னா என்ன? இந்த லைனை படிக்கும் போதே எனக்கு வந்து அதை இமேஜின் பண்ண முடியும். கிரிம்சன் கிளஸ்டர்ஸ் அப்படிங்கிறது அந்த பூக்களை என்னால இமேஜின் பண்ண முடியுது. ஸோ இட் இஸ் இமேஜரி அப்படின்னு சொல்றாங்க. கான்ட்ராஸ்ட்ங்கிறது என்ன? அன்னோன் நோன், அப்படியே ஆப்போசிட்டா இருக்கா? ஸோ இட் இஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் கான்ட்ராஸ்ட். அலிட்ரேஷன் உங்களுக்கே தெரியும், ஒரே லைன்ல ஒரு ஃபர்ஸ்ட் லெட்டர் எனக்கு சிமிலரா வருது அப்படின்னா அதுதான் அலிட்ரேஷன். இது வரைக்கும் நம்ம ஒரு போயமோட லைன்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ யூ வுட் பி வெரி கிளியர் வித் தட். அதனால நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொண்டு வரல, ஜஸ்ட் ஒரு 3 லைன்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அலிட்ரேஷன்னா உங்களுக்கு சும்மா என்னன்னு தெரியும் இல்லையா? இப்போ இது கமெண்ட் பண்ணலாமா?
வாட் இஸ் த dirge like murmur that I heard like the sea breaking on a shingle beach. இந்த லைன்லயே ரெண்டு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்கு. எனக்கு ரெண்டுமே நீங்க மென்ஷன் பண்ண போறீங்க. அந்த ரெண்டுமே நான் வீடியோலயும் சொல்லியிருக்கேன். சரியா? ஸோ இதுதான் உங்களோட ஹோம்ஒர்க். இந்த வீடியோல கமெண்ட் பண்ண போறீங்க. ஸோ see you all again with another poem 3 மீட் பண்ணலாம். சரியா? பாய்.